ரமணா படத்தை தெலுங்குல தாகுன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. சரி படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பார்க்க போனா திடீர்னு நம்ம பாட்டு அங்க வருது. புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டா பல்ல குத்த போறேன். மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே. மல்லிகை மல்லிகை பந்தலே வந்து அங்க சின்னக சின்னக அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. மெல்லக மெல்லக மெல்லக. அப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டு பாட்டுக்குமே மியூசிக் கம்போசர் மணி சர்மா அவர்கள். அவருடைய டியூன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. முந்திரி முந்திரி தூப்புல இந்த முந்தானை தீரிடும் மாப்பிள்ளை. தெலுங்குல லிரிக்ஸ் எழுதுந்து இப்ப ஆஸ்கர் அவார்ட் வாங்கின சந்திரபோஸ் அவர்கள். தமிழ்ல லிரிக்ஸ் எழுதுனது நம்ம தலைவன் கபிலன் அவர்கள். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஆப்வியஸ்லி கபிலன் தான் ஃபேவரட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். புரியாத கவிதை போல வாழ்ந்து வந்தேனே. சின்ன சின்ன வரிகள்லயும் நம்மள ரொம்ப அழகா இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அவையாவும் முந்தன் கண்ணில் அர்த்தம் கண்டேனே. தமிழ்ல விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா மோகன் பாடியிருப்பாங்க. ப்ரொனவுன்சியேஷன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருக்கும். கபிலனோட டச் எங்க இருக்குன்னா பெண்ணாசையே இல்லாத மனிதன் நானடி. பெண்ணாசை தான் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பெண்ணாசையே இல்லா மனிதன் நானடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பெண் மேல ஆசையே இல்லாத ஒருத்தவனுக்கு பெண் மேல ஆசை வருது. அப்படிப்பட்ட அழகு கொண்ட ஒரு பெண். உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி. மழை தூறும் சாலையோரம் உன்னை கண்டேனே. நீ பாக்குறதுல பிசார முழுக்கனா. குடைக்குள்ளே ஓடி வந்தாய் குடை சாய்ந்தேனே. எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணிருக்காரு பாருங்க. நல்லா இருக்கியா? நல்லா. இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மெல்லக 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 மறுமல்ல மப்புல ஜல்லுக. ஐயோ கொஞ்சம் ராவடா. இருக்கா இருக்கா இருக்கா. மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே.